வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன். ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கோம். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு, அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை நாளில் இருக்கிற வீடு சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், பழைய வண்டி விற்று புது வண்டி வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ரெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் இப்போ தன வரவு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாளில் வந்து ஏதாச்சும் வந்து நிலபுலங்கள் முடிக்கிறதுனால ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, புது லேண்டு வாங்குற மாதிரியான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கான ஃபண்டு வருவாங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டு வரும். நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக மொபிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள் தசாபுக்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய லேண்டை விற்று புது லேண்டு வாங்குறது, நான் முதலே சொன்னால் வண்டி வாங்குறதுலாம் வந்து சூப்பரான யோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி என்பது குழந்தை சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். குழந்தை பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளோட பேச்சுக்கள், நடவடிக்கைலாம் அந்த மனக்காயங்களை ஏற்படுத்தும். பூர்வீகம், குலதெய்வம் திருவிழா போனால் அவன் மதிக்கலை இவன் மதிக்கலைங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இது 8ல் இருக்கும்போது மன சங்கடத்தை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, ஓகேங்களா. இந்த பயபில் நான் நினச்ச மார்க் எடுக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரியாயிடும்னு வச்சுமே. அதுக்கப்புறம் போது 6. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் டென்ஷனும் கொடுக்கும் நடைமுறையில். பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். இதில் வந்து ஒரு ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே மாறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி 7ங்கிறது புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சங்கடங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படும். அதில் வந்து 3வது மனிதர்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து எந்தவித ஒரு, ஏன்னா புதன் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் தீர்வு கிடைக்காது. அது தீர்வு கிடைக்காம வளவலான்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்கள, தீர்வே வராது. இல்லைன்னா அப்படியே பிளாங்காக உட்காந்துடணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் இப்போது ஒரு வாரம் 10 நாள் அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீ ஆகட்டும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் கூட இப்போ பேசாமல் சமாதானப்படுத்துங்க. யார் காலையும் யார் விழுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒன்றா 4 சவுத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஓகேங்களா. 3வது மனையில் இருக்கிட்ட மன்னிப்பு கேட்க, பொண்டாட்டிகிட்டே மன்னிப்பு கேட்கலாம், புருஷன்ட்டே மன்னிப்பு கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். வேலை விஷயங்களில் நிறைய ட்ராவல் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் இருக்கும். அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து அதை மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் தரதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் அதிகாரிக்கும் ஒரு வாக்குவாதம் வர மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குது. இல்லாட்டி அப்பாட்ட பேசும்போது அப்புறம்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபம் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து அஸ்தங்கமாகி 6ல் இருக்கும்போது கடன் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொழிலாளருக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் ஃபீல் வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருங்க. ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்குறதுக்கான சூப்பராக. ஸோ நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மேஜராக ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ உடல் நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும் போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள்.
நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்தும் அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுமே, ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பாட்டு, அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் விருச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.